கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலனான பவுல் தீமோத்தேயுவுக்கு நிருபம் எழுதும் பொழுது 3வது அதிகாரம் 1வது வார்த்தையில் அவர் இப்படி எழுதுகிறார். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று எழுதுகிறார். அப்போது தீமோத்தேயு சொல்லும் பொழுது தன்னுடைய பிரிய மகன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போது அவருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், கொடிய காலங்கள் வரும் என்றும் நீ அறிவாயாக அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இந்த கொடிய காலங்களை பற்றி இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த கஷ்ட அனுபவத்திற்கு முன்பாக சீடர்களோடும் அதை பற்றி சொல்லியிருந்தார். ஆனால் ஒன்று கூட பவுல் தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், கொடிய காலங்கள் வரும், அப்பொழுது மனிதர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொல்லுவதற்காக அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னு சொன்னால், அந்த 3வது அதிகாரம் 2வது வசனம் முதல் நம்ம 5வது வசனம் வரை படிக்கும்போது இப்படி காண்கிறோங்க. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புகாரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இன்றைக்கு ஒரு குடும்பத்தை எடுத்து பார்த்தாலும் சமூகத்தை எடுத்து பார்த்தாலும் அல்லனா ஒரு சபை எடுத்து பார்த்தாலும் ஒரு ராஜ்யத்தை எடுத்து பார்த்தாலும் இன்றைக்கு அநேகம் பேரில் பெருகி வருகிற சுபாவங்கள் தான் இது. அவர்கள் சுபாக அன்பு இல்லாமல் தன்னை தானே புகழ்த்தி தன்னிஷ்டக்காரர்களாய் நல்லவர்களை வெறுக்கிறவர்களாய் உண்மையானவைகளை வெறுக்கிறவர்களாய் எப்படி இருப்போம். இவர்களுக்கெல்லாம் எப்படி அது சகிக்க முடிகிறது என்று தோன்றும். தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவர்களை, தன் தாய் தகப்பன்மாரை பகைக்கிறவர்களாய் கீழ்ப்படிதல் இல்லாதவர்களை, இப்படி பயங்கரமான சுபாவத்தில் இன்றைக்கு தலைமுறைகள் போய்கொண்டிருக்கிறது. அப்போது தன்னுடைய மகனுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், இவைகளை நாம் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது இன்றைக்கு நம்முடைய இடையிலே நம்முடைய பிள்ளைகளுடைய இடையில இல்லைன்னா நம்முடைய சமூகத்துக்கு இடையில இப்படி ஒன்று காணும் பொழுது தேவனை அறிந்த நாம் வெறுமனே இருந்த கர்த்தர் ஒருபோதும் அதை மன்னிக்க மாட்டார். நாம் என்ன செய்யணும்னா அவர்களுக்கு வேண்டி ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சுபாவ தூஷங்கள் ஜனங்களிடையிலே வளர்ந்து வருகிறதுனபடினால் மனிதன் இன்றைக்கு சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து காணப்படுகிறான். அநேகமான கொலைகள் கொள்ளைகள் சொந்த வீட்டிலே பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தாய் தகப்பர்கள் படுகிற அவஸ்தைகள் வேதனைகள், ஒரு சபையில் அது நடக்கும் பொழுது அந்த சபையிலே விசுவாசிகள் போதகர்கள் அப்படி படுகிற அவஸ்தைகள், இப்படி பலவிதமான வேதனைகளும் போராட்டங்களிலும் ஒரு சமாதானம் இல்லாமல் இந்த பூமி அல்லது இந்த உலகம் உழன்று கொண்டிருக்கும் பொழுது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறிந்து வசனங்களை அறிந்திருக்கிற நாம் இந்த சுபாவங்கள் நம்முடைய அல்லது நம்மளோட பக்கத்தில் இருக்கிறவர்கள் வராமல் பாதுகாப்புக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் இந்த தேசத்துக்காக ஜெபித்து தேசத்தை நிலைநிறுத்தவும் நமக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதവും மன மகிழ்ச்சியுமான கர்த்தாவே, இந்த நல்ல வேளையில் இந்த திரிவசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த உமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு உலகமாண்டர் ஒரு கொடிய காலத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த கொடிய காலங்களிலிருந்து உமது பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாய் தன்னைத்தானே ஆண்டவரே காலில் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு வர கடவர்கள் என்று சொன்ன உம்முடைய அந்த ஆண்டரப்பா அருமையான ஆண்டரப்பா அந்த வழிநடத்தல் கூட ஆண்டவரை ஜீவித்து முன்னேற ஒவ்வொருக்கும் கிருபை தாருங்க ஆண்டவரே. நாங்கள் ஏனோ தானோ என்று இருக்காது அதிகமாக எங்களுடைய ஜபத்தை ஆண்டரப்பா கூட்ட ஆண்டோடைய சமூகத்தில் அநேகருக்காக திறப்பில் நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜபத்தை கேட்டு பதில் தாரஞ்சு தகப்பனே, ஆமேன்.